விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டையிலேருந்து கிராமத்துலேருந்து வரேன். சென்னை, வேலூர் இப்படி போன்ற இதில் வந்து டயட்டிஷியனாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஊருக்கு பயந்துட்டு என் சுகர்ன்றது ஒரு பெரிய பிரச்சனைன்னு நினச்சி வெளியூரில் போய் மருத்துவமனையில் போய் பார்த்துட்டு இருந்தேன் என் உடம்ப. அந்த நேரத்தில் நான் வந்து இந்த ஈவினிங்கில் வந்து வாக்கிங் போகிறது எனக்கு கொஞ்சம் பழக்கம். அது மாதிரி வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மொபைலில் வந்து ரீல்ஸு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாலாம் பார்ப்பேன். அப்போ பார்க்கும்போது தான் அன்னைக்கு அது தெரியல 21 days சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த 21 நாள் முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா HbA1cயோட அளவு 11.1 இருந்தது 4.9. மைல் ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட ஹெல்த்ல மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதனால என் வாழ்க்கையே ஒரு பெரிய மோட்டிவேஷனா மாறி இருக்கு. என்னிடம் இருக்கிற அந்த நேர்மறையான எண்ணங்களை எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு மரியாதைக்குரிய அன்சர், விழுப்புரத்தை சேர்ந்தவர், டயபெட்டிக்கால பாதிக்கப்பட்டவர், ஒரே ஒரு மாசத்துல ரிவர்ஸ் பண்ணி கம்ப்ளீட் மெடிசனையும் ஸ்டாப் பண்ண பெருமை அன்சர் அவர்களுக்கு உண்டு. எவ்வளவு சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட ஆனந்தமா. நான் விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டையிலேருந்து கிராமத்துலேருந்து வரேன். சென்னை, வேலூர் இப்படி போன்ற இதில் வந்து டயட்டிஷியனாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என் நேரமோ என்ன தெரியல, நான் டயட்டிஷியனாக எல்லாருக்கும் வந்து அறிவுரை சொன்னேன். ஆனால் என் வாழ்க்கையை வந்து நான் அந்த நேரத்தில் வந்து பாதுகாக்க முடியாமல் இடையில வந்து இது மாதிரி ஆயிட்டு வந்தேன். நான் வேலை பலு காரணமாக நான் வேலையை அங்கேருந்து விட்டு ஊர் பக்கம் வந்து ஊரில் வந்து சொந்தமாக தொழில் பண்ண ஆரம்பித்தேன். இடையில எங்கள் தங்கச்சிக்கு திருமணமாக இருந்தது. அவங்க கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுகர், ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுக்கு பிறகு சுகரு, தைராய்டு, பிபி இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்க எதிர்கொண்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து நாங்கள் சரியாக அவங்கள கேர் எடுத்து பார்க்கல. டாக்டர்கிட்ட கேட்கும்போது அது ப்ரெக்னன்சி டைமில் வரும், அதுக்கப்புறம் போயிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் தகவல் கொடுத்துருந்தாங்க. நாங்களும் ஃப்ரீயாக விட்டுட்டோம். அவங்க மருந்து மாத்திரை குழந்தை பிறந்ததும் போயிடுறதுனால நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். அவங்க கொஞ்ச நாள் குழந்தை பிறந்தது நல்லபடியாக. பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் அது உள்ளே இருந்திருக்கு பொழுது நாங்கள் சரியாக மாத்திரை மருந்து கொடுக்காத, அவங்களும் எடுக்காத, சரியாக சொல்லாத இடையில எங்களை விட்டு அவங்க கொஞ்ச நாள்லேயே தவறிட்டாங்க. கல்யாணம் பண்ணும்போது 80 கிலோ இருந்தேன். அந்த ஒரு 8 மாசத்துல என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 88 60 கிலோவாக மாறிட்டேன். மருத்துவமனைக்கு போயிட்டு டாக்டர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி 380 சர்க்கரையோட அளவு. அப்போ எந்த மாத்திரை மருந்து எடுக்கல, அதை பற்றி எனக்கு ஒரு இதுவும் இல்லை. கொஞ்ச நாள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 530. டாக்டர் வந்து கண்டிப்பாக வந்து இன்சுலின் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நாள் வந்து ரொம்பவும் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்கக்கூடாது. ஏன்னா என்னுடைய மனைவி வந்து கை குழந்தை, 1 மாசத்து கை குழந்தைய கையில் வச்சுட்டு எனக்கு இன்சுலின் போடுறது எப்படி அப்படின்ட்டு டாக்டர் கற்றுக் கொடுத்தாங்க. அது மாதிரி யாருக்கும் கிடைக்கக்கூடாது. அந்த வேதனையெல்லாம் வச்சு கொஞ்ச நாள் வந்து இன்சுலின்லேயே நான் பழகிட்டு இருந்தேன். மாத்திரை மருந்துகளில் என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. போயிட்டு இருக்க வேலையில் வந்து நாங்களும் என்னென்னவோ ஊரில் எல்லாரும் சொன்னாங்க, அதை சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க, அது குடிங்க, இதை குடிங்க, என்னென்னவோ சொன்னாங்க. எல்லாத்தையும் பண்ணோம், ஒன்றுமே இல்லை. அந்த மாத்திரை 1 மாதம் வந்து அதிகமாகவும் 1 மாதம் கம்மியாகவும் அப்படியே போயிட்டே இருந்தது. அந்த மாத்திரை மருந்துல 8 வருஷம் போயிட்டு இருந்தது. அதில் 11 வரைக்கும் போயிடுச்சு HbA1c அளவு. இடையில தூங்கும்போது பார்த்தீங்கன்னா கை கால்லாம் ரொம்ப எரிச்சல் வரும், கண் பார்வை மங்கலாக இருக்கும். எனக்கு என்னை சுற்றி இருக்கிறவங்களை விட்டு போயிடணும், என் குழந்தைய வந்து தெருவில் விட்டு போயிடணும், அப்படியெல்லாம் நான் கவலைப்பட்ட காலங்கள் சொல்ல வார்த்தைகள் இல்லை. அவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன் நான். அந்த நேரத்தில் நான் வந்து இந்த ஈவினிங்கில் வந்து வாக்கிங் போகிறது எனக்கு கொஞ்சம் பழக்கம். அது மாதிரி வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மொபைலில் வந்து ரீல்ஸு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாலாம் பார்ப்பேன். அப்போ பார்க்கும்போது தான் அன்னைக்கு அது தெரியல, நம்ம மை ஹெல்த் ஸ்கூலுடைய ஆடை பார்த்தேன். அன்னைக்கு தெரியாது எனக்கு என் வாழ்க்கையை வந்து இது வந்து மாற்ற போகுது அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் அன்னைக்கு தெரியாதே நான் வந்து உள்ள பதிவு பண்ணிட்டேன். பதிவு பண்ணி ஒரு சண்டேஸில் வந்து ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 2 மணி நேரம் கிளாஸ் நான் அட்டன் பண்ணும்போது என் மூளையும் என் மனசும் ஒன்றா சொன்னுது, இதுதான், இதை நீ பிடிச்சிக்கோ, இதை பிடிச்சிட்டேன்னா உன் வாழ்க்கையில் நீ மேலே வந்துருவே அப்படின்னு தோணுச்சு. நான் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மனைவி கேட்காம நான் எதுவும் ஒன்றும் செய்ய மாட்டேன். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அவங்ககிட்ட பகிர்ந்துட்டு தான் செய்வேன். அது ஒரு பழக்கம் எனக்கு. ஆனால் இந்த மை ஹெல்த் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறது அவங்ககிட்ட கேட்கவே இல்லை. நானாக போய் ஜாயின் பண்ணிட்டு வந்து அவங்ககிட்ட சொன்னேன். அவங்களுக்கு விருப்பம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சொல்லணுமோ சொல்லி பார்த்தேன். அவங்களும் அப்படியே விட்டுட்டாங்க. 3 days சேலஞ்ச், 21 days சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த 21 நாள் முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா என்னோட HbA1cயோட அளவு 11.1 இருந்தது 4.9. அன்னைக்கு வந்து நான் மறக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை வந்து அனுபவிச்சேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் என் ஊர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி ஊருக்கு பயந்துட்டு என் சுகர்ன்றது ஒரு பெரிய பிரச்சனைன்னு நினச்சி வெளியூரில் போய் மருத்துவமனையில் போய் பார்த்துட்டு இருந்தேன் என் உடம்ப. அதுக்கப்புறம் அந்த 3 மாசம் வந்தது. HbA1c 3 மாசம் ஒன்று எடுப்பாங்க இல்லையா, அது வந்தது. நாங்கள் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கிட்ட மருந்து மாத்திரை இல்லாத அன்னைக்கு தான் நான் என் வாழ்க்கையில் அன்னைக்கு தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மருந்து மாத்திரை இல்லாத வெளியே வந்த நாள் அது. அந்த நாளை வந்து நம்ம மை ஹெல்த் ஸ்கூல் சேர்ந்து இயற்கையை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
இந்த சூரியன் மறையின நேரம், அந்த நேரம் பார்த்து கையெடுத்து தலைக்கு மேல வச்சு கும்பிட்டு, இறைவா என்னை காப்பாத்தி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூரிய பகவானை ஒரு நமஸ்காரம் சொல்லிட்டு சந்தோஷமா நானே என் மனைவி வீடு திரும்பணும். திரும்புற வழியில பாத்தீங்கன்னா ஒரு சீக்கா வாங்கி, பம்ப் செட் கிராமத்து பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பம்ப் செட் இருக்கும். அந்த பம்ப் செட் சைட்ல பாத்தீங்கன்னா சீக்கா வச்சு நல்லா தலைக்கு குளிச்சுட்டு அங்கேயே ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி போட்டு இன்னையோட போட்டுண்டா அப்படின்னு தூக்கி போட்டுட்டு என் வாழ்க்கையில் அன்னிலேருந்து நானும் எங்கள் மனைவி மகிழ்ச்சியா எல்லாரும் வீடு வந்து சேர்ந்தோம். அன்னிலிருந்து எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷமா இருக்கும். இடையில பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி லீன் ஆகிட்டே போயிட்டு இருந்தாங்க அவங்க. அதனால நான் HbA1c அவங்களுக்கு நான் ரேண்டம் பார்ப்பேன் அப்பப்போ மிஷின் வச்சுட்டு 300 சம்திங் இருந்தது சுகர். ஒரு மாசம் நான் ஃபாலோ பண்றது எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நானே பண்ணி எங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி 93, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 126 நானே மாத்தினேன். மை ஹெல்த் ஸ்கூல் வந்து நம்மள வந்து மீன் பிடிச்சி கொடுக்கல, நம்மள வந்து மீன் பிடிக்க கத்துக்க கொடுக்குறாங்க மை ஹெல்த் ஸ்கூல்ல. பொதுவா வந்து நோய் இருக்கு அப்படின்னா வெளியில சொல்ல மாட்டாங்க, கரெக்டுங்களா? ரொம்ப இதா இருக்கும், தயக்கமா இருக்கும். பட் ஆனா நம்ம மயில் ஸ்கூல்ல தான் ஒரு நோயிலிருந்து வெளியில வந்ததை பெருமையா சொல்ற மாதிரியான ஒரு கல்ச்சர் இருக்கு. இதுவும் எதுக்குன்னா இங்க நிறைய பேர் இன்னும் வந்து என்னால வெளியில வர முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இவங்களால பண்ண முடியும்னா ஏன் நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் கொடுக்கறதுக்கு தான் இந்த ஸ்பீச். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அன்சர் சாருக்கு உங்களோட லவ்வை வந்து தெரிவிங்க, பலத்த கை ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு நோயிலேருந்து வரவங்க எல்லாருமே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு செலிபிரிட்டி தான். இவங்களால இன்னும் நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் ஆகணும்.